வணக்கம். நான் சிவசூர்யா செந்தில்குமார். இது சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, அன்னதானத்துக்கும் நவகிரகத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி அதுக்கான விளக்கத்தை பார்த்துருவோம். எதுக்காக ஒரு ஜோதிடர்கிட்ட போனோம்னா ஜாதகம்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு உங்களை எதுக்கு பரிகாரம் சொல்கிறார், கோயிலுக்கு போங்க அப்படின்னு. கோயிலுக்கு போகிறீங்க. கோயிலுக்கு போய்ட்டு வந்த பிறகு ஒவ்வொரு கோயிலுக்கும் பரிகாரம் கொடுத்துருப்பாரு. ஒவ்வொரு தோஷத்துக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கு கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது ரகசியம் என்ன அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் இதை முழு மனதோடு உங்களால் செய்ய முடியும். அதுக்காக தான் இந்த பதிவு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது இந்த அன்னதானம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. நவகிரகத்தை தான் நம்ம அன்னதானமாக ஒருத்தங்களுக்கு கொடுக்குறோம். எப்படின்னு பார்ப்போம். ஒருத்தங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். சாப்பாடு கொடுக்குன்னா வெறும் பழத்தை மட்டும் ஒருத்தனுக்கு வாங்கி கொடுத்தா அவனுக்கு வயிறு நிறைஞ்சிரும்ல. அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம்ல. எதுக்கு அன்னதானமாக செய்கிறோம்? அதுவும் பர்டிகுலராக எதுக்கு அன்னதானத்தில் சாம்பார் வடை பாயசத்தோட தலைவாழை இலை போட்டு அவங்களுக்கு அந்த பரிகாரத்தை செய்கிறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க. பூமி மண்டலத்தில் அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு உணவு இருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரிசி தான் மெயினான உணவாக இருக்குது. இந்த அரிசி யாருன்னு பார்த்திங்கன்னா சந்திர பகவான். அவரோட காரகத்துவத்தில் தான் இந்த அரிசி வரும். வெறும் அரிசியை மட்டும் ஒருத்தருக்கு சாப்பிட கொடுத்தா எப்படி இருக்கும்? அதை சமைச்சி தானே அவருக்கு கொடுக்க முடியும். அப்போது அந்த அரிசியை வேக வைக்கணும்னா கண்டிப்பாக தண்ணீர் தேவைப்படும். இந்த தண்ணீர் யாருன்னு பார்த்திங்கன்னா சந்திர பகவான் தான். அப்போ அரிசியும் சந்திர பகவான் தான், தண்ணியும் சந்திர பகவான் தான். சரி, அரிசி தண்ணி இருக்குது, சாப்பாடை அப்படியே தண்ணியில் போட்டு அவருக்கு அரிசி அள்ளி போட்டுடலாமா? முடியாது. அப்போது அதை வேக வைக்கிறதுக்கு நெருப்பு வேணும். அடுப்புக்கு நெருப்பு வேணும். இந்த நெருப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவானை தான் நம்ம இதில் இழுக்கிறோம். நெருப்பு ரூபத்தில் தான் சூரிய பகவானை நம்ம இதில் கொண்டு வரோம். அப்போ சந்திரன் சூரியன் 2 பேரும் சேர்ந்தால் அங்கே சாதம் உருவாகிடுது. சரி, இந்த 2 கிரகத்தை வச்சு மட்டுமே ஒருத்தனை திருப்திப்படுத்த முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போது அதுக்கு என்ன தேவைப்படுது? நமக்கு சாம்பார் அப்படின்ற ஒரு திரவ பொருள் தேவைப்படுது. இதை எப்படி தயார் பண்ணுறோம்? முதல்ல செவ்வாய் பகவானை கொண்டு வரோம் சாம்பாருக்கு. எப்படி கொண்டு வரோம்? செவ்வாய் பகவானை எப்படி சாம்பாருக்குள்ளே கொண்டு வரோன்னு பாருங்கள். துவரம்பருப்பு ரூபத்தில் அவரை கொண்டு வரோம். துவரம்பருப்பு ரூபத்தில் அந்த பருப்பை வேக வைக்கணும்ல, தண்ணி வேணும்ல. அங்கே சந்திரன் அவரோட காரகத்துவமான தண்ணியை சந்திர பகவான் ரூபத்தில் தண்ணியை கொண்டு வரும். போதுமா அப்படின்னா பத்தாது. அப்போ இவங்களை வேக வைக்கிறதுக்கு நெருப்பு வேணும். அப்போ சூரிய பகவானை இங்கே கொண்டு வரோம் நெருப்பு ரூபத்தில். இப்போ 3 பேர் காம்பினேஷன் வந்துட்டாங்க. பருப்பு வேகுது, வெந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம சாப்பாட்டில் போட்டு கொடுத்தா திருப்தி ஆகிடுமா? ஆகாது. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம்? பருப்பு இருந்தோன்னே காய்கறிகள் சேர்க்கணும். இந்த காய்கறிகள் யார்? புதன் பகவான் தான் காய்கறி. பசுமையான காய்கறிகள் அனைத்துமே புதன் பகவான் தான். அதில் இந்த வெண்டைக்காய் அப்படிங்கிறது புதன் பகவான் காரகத்துவமாகவே கருதப்படுது ஜோதிடத்தில். அப்போ காய்கறிகளை கொண்டு வரோம். புதன் பகவானை கொண்டு வந்துடும் நவகிரகத்தில். சரி, கொண்டு வந்துட்டோம். காய்கறியை போட்டாச்சு. சாம்பார் ரெடி ஆகிடுமா? இப்போ அடுத்த கிரகத்தெல்லாம் எப்படி கொண்டு வரணும்? புளி கரைக்கணும். புளியை கொண்டு வரோம். யார்? சனி பகவான் ரூபத்தில் புளியை கொண்டு வரோம். கரைச்சி அதில் ஊற்றுறோம். சாம்பாரில் மிக்ஸ் பண்ணுறோம். சனி பகவானையும் கொண்டு வந்துட்டோம். அடுத்து ராகு கேது இருக்காங்க, அவங்கள கொண்டு வரணும். குரு பகவானை கொண்டு வரணும். குரு பகவானை எப்படி கொண்டு வரோம்? மஞ்சப்பொடி இல்லாமல் நம்ம எந்த சாப்பாடும் செய்ய மாட்டோம். அப்போ மஞ்சப்பொடியை கலக்கிறோம். மங்களத்தை சாம்பாரில் கலக்கிறோம். மங்களக்காரகன்னா செவ்வாய். இருந்தாலும் மஞ்சப்பொடினாலே குரு தான். குரு அதில் கலக்கிறோம். அடுத்து ராகு பகவானை கலக்கும். பெருங்காயம் போடுறோம். பெருங்காயத்தை போட்டு ராகு பகவானை கொண்டு வந்துடும். கேது பகவானை கொண்டு வரணுமே. கடுகு, உளுத்தம்பருப்பு, இது 2ஐயும் தாளிச்சாயில் போடணும்ல. அப்போ கேது பகவானை அங்கே கொண்டு வந்துடும். இதை தாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக எண்ணெய் வேணும். எண்ணெய் யார்? நம்ம சனி பகவான் தான். அவர் இல்லாமல் எப்படி சிறக்கும்? அந்த எண்ணெயை எப்படி அளவோடு எடுத்துக்கணும். சனி பகவான் நமக்கு எப்படி அளவோடு இருந்தால் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரோ அதேமாதிரி சனி பகவானை அளவோடு எடுத்துக்கணும். ஆயில் கரகன் இல்லையா? பாருங்கள், இதுலேயே ஒரு சுச்சமாக ஆயிலை குறைத்தால் ஆயிலை பெருக்கும் அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு. அப்போ சனி பகவான் ரூபத்தில் ஆயிலை கொண்டு வரோம். ஆயிலை கொண்டாந்து தாளிக்கிறோம். தாளித்து சாம்பாரை ரெடி பண்ணுறோம்.
இதில் நமக்கு ஒரு கிரகம் விட்டு போயிருக்காரு பாருங்கள், சுக்கிர பகவான். அவரை எப்படி கொண்டு வரணும்? கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, வாசனை. அவர் இருந்தால் தானே மணக்கம். அவர் இல்லாமல் எதுவுமே மணக்காது. அவரையும் கொண்டு வந்து தாளித்து இறக்கிடுறோம். ரைட்டு, இது மட்டும் போதுமா அப்படின்னா, சாம்பாரில் இப்போ நவகிரகத்தை கொண்டு வந்துட்டோம், சாப்பாட்லேயும் சூரியனை சந்திரனை கொண்டு வந்துட்டோம், இவங்களை கொண்டு வந்து வச்சுட்டோம். இப்போ இதை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சுக்கிரன் அங்கே பலம் பெறணும்ல. சுக்கிரன் பலமாக இருந்தால் தானே எது ஒன்றுமே சிறப்பாக இருக்கும். இப்போ சுக்கிரன் தாங்க பாயசம், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த பாயசம் தனித்த சுக்கிரன். இதோட ராகு சேர்றாரு. குரு ராகு இணைவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். வடை இல்லாமல் எந்த பந்தியும் நிறைவு பெறாது. அது யார்? நம்ம ராகு தான். உளுத்த வடை ராகுவை கொண்டு வந்து வச்சுட்டோம். அப்பளம் நம்ம கேது பகவான், அவரையும் கொண்டாந்து வைக்கிறோம். இந்த வடையும் அப்பளமும் உப்புணுன்னா கண்டிப்பாக எண்ணெய் வேணும். எண்ணெய் யார்? சனி பகவான். அங்கே பாருங்கள், சனி, சுக்கிரன், ராகு, கேது எல்லாம் அவங்க எப்படி ஒற்றுமையாக இருக்காங்கன்னு, ஜாதக ரீதியாகவும் சரி, சாப்பாடு ரீதியாகவும் சரி, அவங்க எப்படி அங்கே ஒன்று சேர்றாங்கன்னு பாருங்கள். இந்த எண்ணெயில் போட்டு எடுத்தால் தான் இந்த அப்பளமும் சரி வடையும் சரி நம்ம சாப்பிட முடியும். பாயசத்துக்கு எண்ணெய் தேவையில்லை. அதனால் சுக்கிரன் தனிச்சிருந்தால் கூட பலனை கொடுத்துருவார். சனி பகவானோடு சேர்ந்துருந்தால் தான் இந்த ராகு கேது ஒரு நற்பலன்களை கொடுப்பாங்க, அதை சுவைக்க முடியும். பட் சில விஷயங்களுக்கு தான், எல்லா விஷயத்துங்களுக்கும் அதை இப்படி எடுத்துக்க முடியாது. பாருங்கள், இந்த இடத்துல அவங்க சுவையை கூட்டிடுவாங்க. சரி, இதெல்லாம் ரைட்டு, எல்லாம் செஞ்சாச்சு. அடுத்து தலைவாழை இலை போட்டு பரிமாறினா தான் அந்த விருந்து சிறக்கும். அதுக்கு என்ன பண்ணுறோம்? வாழை மரம் யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம குரு பகவான் தான். நுனி வாழை இலையை போட்டு அந்த சாப்பாட்டை வச்சு, இந்த வடை பாயசத்தை வச்சு சாப்பாட்டை போட்டு நவகிரகம்னு சொல்லக்கூடிய சாப்பாடு எல்லாத்தையும் ஒருத்தங்களுக்கு நம்ம அறுசுவை உணவை கொடுக்கும்போது அது இந்த கிரக தோஷத்தை சுத்தமாக குறைச்சிரும். அதனால தான் எல்லா அரசியல்வாதிகளும் சரி, எல்லா பண்புகளுக்கும், எல்லா விளையாட்டுக்கும், எல்லா விசேஷங்களுக்கும் சாப்பாடு இலவாழை போட்டு சாப்பாடு போடுறது. இப்போ எல்லாம் ஃபேஷனாக மாறிடுச்சு, பிரியாணி போடுற லெவலுக்கு. அதெல்லாம் தப்பு. இந்த அறுசுவை உணவோடு ஒருத்தவங்களுக்கு பரிமாறும்போது தான் அவங்களுக்கு இந்த கிரகதோஷம் கட்டுக்குள் இருக்கும். அதனால தான் எல்லாருமே சொல்கிறது, அன்னதானம் பண்ணுங்கன்னு. இது மனசு சாப்பிட்டவங்க மனசு நம்மளை வாழ்த்துதோ இல்லையா, அவங்க வயிறு நம்மளை கண்டிப்பாக வாழ்த்திடும். ஏன்னா உள்ளே போனது நவகிரகம். நீங்கள் நினைக்கலாம் அவன் சாப்பிட்டுட்டா நம்ம எப்படி வாழ்த்துவாங்கன்னு. அவர் உள்ளே போனது நவகிரகத்தை நவகிரகத்தோட தானியத்தை அவங்களுக்கு நம்ம தானமாக கொடுத்துருக்கும்போது அவங்களோட வயிறு கண்டிப்பாக வாழ்த்திடும். செஞ்சு பாருங்கள், பலன் பெறுங்க. நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.